ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஏன்னா நான் வந்து ஃபார்முக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப நாள்ன்றதை விட ஒரு 10-15 நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சூப்பராக சங்குப்பூ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த செடி வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வைக்கல, தானாகவே வந்து இந்த இடத்துல அப்படியே முளைக்க ஆரம்பிச்சது தான். அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதில் நிறைய சீட்ஸும் வருது பாருங்கள். இந்த சீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு எங்கேயாவது போட்டுக்கலாம். பதியம் சூப்பராக வரும் செடி. தண்ணி இல்லாமல் நிறைய கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வராமல் நின்னேன். ஆனால் தண்ணியே இல்லைங்க சுத்தமாக. இந்த முருங்கைக்கலை பாருங்கள், வேலை செய்கிறப்போ இங்கே ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாங்க இல்லையா, பில்டிங்லாம் கட்டும்பொழுது அப்போ வந்து அவங்களாண்ட சொன்ன ஒரு முருங்கைக்கலை கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களாண்டு ஒரு களை கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக வருது பாருங்கள். சும்மா அப்படி நட்டு தான் விட்டேன். இதில் இந்த பீர்க்கங்காய் கொடி போய் அதில் மாட்டுது. இது கசக்குது அப்படின்றதுனாலே இந்த பீர்க்கங்காயை வந்து அரைக்கிறதே இல்லை. நிறைய பிஞ்சு எடுக்குது, பட் சாப்பிட முடியல. ஏன் கசக்குது அப்படின்றதும் தெரியல நமக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி பொரியலோ கூட்டோ செஞ்சால் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தில் செல் எப்படி அடிக்குது பாருங்கள். ஏன் மரத்தில் போய் செல் அடிக்குது அப்படின்றது தான் எனக்கு தெரியல. நான் அப்பப்போ வந்து தண்ணி விட விட என்ன ஆகும்னா, இங்கே செல்லு வந்து அடிக்காது, செல்லு ஏறவும் ஏறாது. ஸோ செல்லு பூமி தான். ஆனால் இந்த இடம் மாஞ்செடியாண்டியும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க கட்டையில் தான் வந்து செல்லு அடிக்குது. ஆனால் இதில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக மரத்துலேயே வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுத்தா தான் செட் ஆகும் போல். செடி சூப்பராக வருது பாருங்கள். எலும்பொட்டி தழை செடி செம்மையாக வருது. இது எப்படி வரும் அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அப்படியே படர்ந்து கொடி மாதிரி வருமா, இல்லை செடி மாதிரி வருமா, இல்லை இந்த மாதிரி வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா விசிறி மாதிரி வருதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குன்னே ஒரு தனி ஸ்பேஸ் விட்டுணும் போல். அடுத்து இந்த மாஞ்செடி சூப்பராக வருது. கீழே போட்ட வேஸ்டேஜ்லேருந்து நிறைய பப்பாளி செடிகள் வருது. மருதாணி கலையுமே அழகாக வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே நம்ம ஃபார்ம்லேயே வந்து பறித்து மருதாணி அரைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து அவரைக்காய் செடி. சின்ன சின்னதாக அந்த கோழி அவரை மாதிரி வருது. ஆனால் அது என்ன அவரைன்னு தெரியல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம் இல்லையா, பட்டைப்பட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த அவரைக்காய் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். ஸோ 2 விதை போட்டேன். அதில் 1 தான் முளைச்சி வந்தது. அதுவுமே வந்து நமக்கு செட் ஆகலை. ஸோ இனிமேல் வந்து இந்த ஃபார்ம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களாம் வந்து செடிகள் போடலாம் அப்படின்னு இருக்கும். இந்த முருங்கைக்கலையும் வந்து நல்லா துளுத்து வந்துடுச்சு. ஸோ அதுலேயுமே வந்து பூச்சி அடிக்குது பாருங்கள். எப்படியாவது பூச்சி ஏறிடுது. நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் கொஞ்ச நாள் விட்டதுனால தப்பாக போச்சு. நிறைய பில்லு வந்து நிறைய கம்பளி பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மிளகா செடி இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெண்டைக்காய் நான் எப்பவும் போல் வரேன்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து முத்தி போச்சு. ஸோ விதைக்கு தான் விட்டுறதா இருக்குது. 1-2ன்னு வச்சா வேலைக்கே ஆகாது. இந்த மல்கோவா மாம்பழம் செடியுமே வந்து சூப்பராக வருது. இதுலேயுமே எறும்பு பாருங்கள். செடி இனிப்பாக இருக்கா என்னன்னு தெரியல. கத்திரிக்காய் செடியில் நிறைய பூக்கள் எடுத்து நிறைய பிஞ்சு வருதுங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து பூச்சி அடிச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பில்லு நிறைய முளைச்சி நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, செடியெல்லாம் வீணாக போச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கத்திரிக்காயெல்லாம் பறித்து எடுத்துக்கலான்னு இருக்கேன் வீட்டுக்கு. இப்படி பறித்தா இந்த மாதிரி நார் மாதிரி வந்துடும், செடி டேமேஜ் ஆகிடும். ஸோ கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல, மொபைல் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காயுமே கீழே உட்காரதுனால பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் பூச்சி அடித்தா இயற்கையாக ஆர்கானிக்காக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீழே உட்காருது இல்லைங்களா மண்ணில்,
ஸோ அந்த மண்ணில் உட்காரும் போது கீழே இருக்க பூச்சி புழுக்கள் எல்லாம் வந்து கத்திரிக்காவில் ஏறிடுது. இந்த ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க, இது தொட்ட ஒன்றே வந்துடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க, கலர் நல்லா பர்பிள் கலரில் சூப்பராக வருது பாருங்க. இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூலிகை செடி, தூதுவளை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செம்மையாக வருது. நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்தால் போதும். இதில் முள் இருக்கும். ஸோ நான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முள்ளு செடியில் கை வச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், கொக்கி மாதிரி இருக்கும் முள். ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பரான மூலிகைங்க. நம்ம நெஞ்சு சளி, நமக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது, இல்லை என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், மூச்சு வாங்குறதோ இல்லை வீசிங் ப்ராப்ளமோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த இலைய இருந்தால் போதுங்க. நம்ம வந்து சூப்போ இல்லைன்னா துவையலோ அரைச்சி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு உடனே வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த இலையை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எப்பவும் போல் நம்மளுடைய பப்பாளி செடி நல்லாவே வருது. பழுக்கிற இலையெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொய்யா செடி ஒத்தையாக அழகாக சூப்பராக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இது எப்போ கிளைகளாக மாறும் அப்படின்னு தெரியல. இந்த செம்பருத்தி செடியில் பூ எப்போ எடுக்கணும்னு நான் ஆவலாக காத்துட்ருக்கேங்க. ஸோ இதில் வந்து பிங்க் கலர் ரோஸ் அது செம்பருத்தியா இல்லை ஒயிட் கலர் செம்பருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு தான் நான் வந்து வேறு செம்பருத்தி கலையை எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். அது என்ன கலர் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பூ பூத்து கீழே கொட்டியிருக்கு பாருங்கள். இந்த செம்பருத்தி செடி என்ன பூன்னு பாருங்கள், ஒரு அழகான ரெட் கலரில் இருக்குங்க, டார்க் ரெட்டு, சூப்பராக இருக்குது பாருங்க. செடியுமே நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்குது. இங்கே ஒரு மருதாணி செடி இருக்குது பாருங்க, நிறைய கீழே நெல்லியுமே இங்கே இருக்குங்க. இந்த கீழே நெல்லியை மட்டும் விட்டுட்டு மற்ற பில்லுலாம் வந்து பிடுங்கி போட்டாச்சு. புல்லெல்லாம் பில்லு அப்படின்னா சிலருக்கு தெரியல, அதனால புல்லுன்றதாகுது. இந்த இட்லி பூ செடி பாருங்க, நல்லா அழகாக பூ பூத்து வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து காஞ்சி கொட்டுற டைம். பிங்க் கலருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி பூத்ததை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ரோஸ் கலரு என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா, ரோஸ் கலர் தான் வேணும் அப்படின்ட்டு. அடுத்து ஹைபிஸ்கஸ். இந்த ஒத்த செம்பருத்தியுமே பாருங்கள், கிளை வந்து நல்லா அழகாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. ஸ்டெம்மெலாம் வந்து நல்லா அழகாக இருக்குது. பூக்கள் பாருங்கள், இந்த சின்ன செடியிலேயே எத்தனை பூ வருது பாருங்கள். இந்த மாஞ்செடி பக்கத்தில் நம்ம வந்து தேடி வாங்கிட்டு வந்து வச்சாலும் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் பிளான்ட். இங்கே பாருங்கள், தொட்டாச்சிலிங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மனசில் ஏதாவது நினச்சிக்கிட்டு இதை தொட்டோம்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி காலையில் அந்த மாதிரி வந்து டச் பண்ணிவிட்டு மனசார நம்ம ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக தகவல்லே வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செடி வந்து தானாகவே வருதுங்க எனக்கு. இங்கே இந்த செடி பாருங்கள், நல்லா படர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ அழகாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வைக்கல, வாங்கிட்டு வந்தும் வைக்கல. சில செடியெல்லாம் வந்து நம்மளே தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் எனக்கு வந்து இந்த சங்குப்பூ செடி, இந்த தொட்டாசிலிங்க செடி. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டுருக்கு பில்லெல்லாம். ஸோ இது வந்து கொத்த முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி விட்டுட்டோம். இவ்வளோ இடம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கோங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு பில்லு, பூண்டு செடி, களைச்செடி தான் அதிகமாக இருக்குது. இங்கேயுமே அப்படி தான். இந்த பில்லெல்லாம் வந்து பிடுங்கணும் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் வாங்கிட்டு வந்த ரோஜா செடி பாருங்கள், தண்ணியெல்லாம் விடாதனால பூ வந்து சின்னதாகவே பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு செடிகள்லாம் வந்து கட் பண்ணிட்டு போனேன். நல்லா வருது. மல்லிச்செடி இங்கே புதாராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பரான வாடாமல்லி செடிங்க. சின்ன சின்னதாக வந்தது இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதை அப்படியே வச்சுருக்கேன். வெளியில் வந்து நம்ம அழகுக்காக அழகாக வைக்கலாம், நம்ம அந்த காம்பவுண்டு ஓரம் செவ்வறு ஓரம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எவ்வளோ சூப்பராக படர்ந்து வருது பாருங்கள். இங்கே டாஸ்கே என்னென்னா, இந்த பில்லை வந்து எடுக்கும்பொழுது அந்த செடியை பிடுங்காமல் இருக்கணும். நிழல் வர்றதுனால அந்த ரோஜா செடி அப்படியே நிற்கிது, இன்னும் பூ எடுக்கலை. பன்னீர் ரோஜா
செடி நல்லா வருது, ஆனால் வந்து இன்னும் பூ எடுக்கல. அது எடுக்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பிடுங்கி போடவே மனசே வரலங்க. ஏன் பிடுங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நடுப்புற இருக்க செடியை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப அடப்பாக நிறைய இருக்குது இந்த துவரம்பருப்பு செடி. ஸோ டிசம்பர் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும், பூக்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இது கொஞ்சம் மரம் மாதிரி வரும் போல். இதுக்கு இடையில சும்மா 4 இல்லை 2 சீட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 2 செடி நல்லா வளர்ந்து சூப்பராக இடையில வந்துச்சு. இதனால் என்னென்னா, இந்த சீத்தாப்பழம் செடி மறைஞ்சு போச்சு. அடுத்து இங்கே பாரிஜாதம் செடி, இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. 2 பாரிஜாதம் செடி. இதில் வந்து நிறைய மொட்டு எடுக்குது, அரும்பு எடுக்குது, கொட்டிடுது, ஏன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், நான் வரவே இல்லை ஒரு 10-15 டேஸாக. பூ எப்போ பூத்துதுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ ஒருவேளை இது வந்து எல்லோ கலர் பாரிஜாதமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த பாரிஜாதம் பூக்கும் போது பார்க்கலாம். பட் நான் ஆனால் ஒயிட் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன், அது எல்லோவாக இருக்குது. கார்டனில் எப்போவுமே வந்து செடிகள் பூத்து இருக்கும் போது வாங்கினோம்னா நமக்கு அது வந்து கன்ஃபார்மாக இந்த செடி தான் அப்படின்னு தெரியும். பூக்காதப்போ வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும், என்ன பூக்குமோ என்ன செடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் இந்த பாரிஜாதம் பூக்காதப்போ வாங்கிட்டு வந்ததுனால அது எல்லோ கலரில் இருக்குது, ஒயிட்டாக பூக்கல. இது வந்து பன்னீர் ரோஜா, இதுவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் பூக்கவே இல்லை, இது என்ன செடின்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் காராமணி செடி சூழ்ந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. கொஞ்சம் இப்போ தண்ணி இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பூமி. தண்ணி விட்டுட்டு கொத்தி எடுத்தால் ஓரளவுக்கு நல்லா வரும் ஈஸியாக. ஆனால் என்ன பண்ணுறது, கரண்ட் இல்லை. இப்போ நான் வந்த டைமு கரண்ட் வந்த பிறகு தான் நம்ம மற்ற வேலையை பார்க்க முடியும்.